IPS Senior Security Advisor, Ministry of Home Affairs, Government of India அவர்களை வரவேற்கிறோம். ஃபார்மர் DGP ஸ்ரீ நடராஜன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். ஃபார்மர் DGP ஸ்ரீ ராமானுஜம் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். PDG ரொட்டேரியன் வினோத் சரோகி அவர்களையும் வரவேற்கிறோம். இன்கமிங் DGE Rtn கணபதி சுரேஷ் 27-28 அவர்களையும் வரவேற்கிறோம். மதிப்பிற்குரிய சான்றோர்களே, காவல்துறை அதிகாரிகளே மற்றும் திரு வைகுந்த் அவர்களின் குடும்பத்தினரே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்மைக்கும் திறமைக்கும் இலக்கணமாக திகழ்ந்த முன்னாள் DGP திரு வைகுந்த் IPS அவர்களின் இரங்கல் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரும் ஆழ்ந்த துயரத்துடன் வரவேற்கிறேன். சென்னை மாநகர காவல் ஆணையராகவும் தமிழக சட்டம் ஒழுங்கு DGP-ஆகவும் முத்திரை பதித்தவர் திரு வைகுந்த் அவர்கள். பணி ஓய்வுக்கு பிறகும் சிறைவாசிகளின் நலன், சிறுவர் சீர்திருத்தம், சாலை பாதுகாப்பு போன்ற சமூக பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தவர். அவர் எழுதிய நான் சமாளித்த சவால்கள் என்ற நூல் காவல்துறைக்கு என்றும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக உள்ளது. அவரை எழுந்து வாடும் அவரது மனைவி திருமதி லீலா அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவுடைய ஒரு கவிதை ஒன்று இது பண்ணியிருக்கோம், அதை ப்ளே பண்ணுமாறு கேட்டு. வண்ணங்களால் மலர்கள் வாழ்கின்றன, எண்ணங்களால் மனிதர்கள் வாழ்கின்றனர். எண்ணங்களை விதைத்தவர்கள் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை. அந்த மாதிரியா நம்ம DGP ஐயா அவர்கள் செய்த தர்மங்கள் என்றைக்குமே அவருடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கும். இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த காலத்திலேயே வழங்கி இருக்கிறாரு. அதோடு இல்லாமல் நிறைய பள்ளிகளுக்கு நிறைய தேவையான உடைகள், இந்த மாதிரி செடி இது வளர்றது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஐயா என்கிட்ட லோகநாதன், நீங்கள் நிறைய பேர் நிறைய உதவி கேட்குறாங்க, நீங்கள் எதுவுமே உதவியே கேட்கறது இல்லையே அப்படின்னாரு. அந்த உதவி 4 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதாவது வீட்டில் செடிகள்லாம் வளர்த்து பாடியில் வச்சுருந்தோம். எல்லாமே பெரிய செடிகள்லாம் மரங்கள்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஐயா கிட்ட சொல்லும் போது, நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு இடத்த எனக்கு கமிஷனர்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய மக்களுக்கு நாட்டுக்கு தேவையான சாதனைகள் நிறைய செஞ்சுருக்காரு அவர். ஸோ அதாவது பிறக்கும்போது பனிக்கூடம் முறைகிறது, இறக்கும்போது மண்கூடம் முறைகிறது. இடைப்பட்ட காலத்தில் ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், சென்றோம் என்பதல்ல வாழ்க்கை என்பதனை எவ்வளவு அழகாக தடம் பதித்து சொல்லியிருக்கிறார். இங்கே இருக்கிறவங்க பாருங்க, எவ்வளோ பேர் அவங்களுடைய வாழ்க்கையை விளக்கேற்றி வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி எங்களுடைய இந்த சென்னை பப்ளிக் ஸ்கூலு, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த ரோட்டரி கிளப் மூலிமாவும் நம்மளோட பாலாஜி டெஸ்ட் சேவா மூலிமாவும் நிறைய பண்ணியிருக்காரு. அவரது ஆன்மா சாந்தியுடைய பிரார்த்திக்கும் வகையிலும் அவரது நினைவை போற்றும் வகையிலும் இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங். இந்த விழாவிற்கு முதற்கண் வருகை தந்து சிறப்பித்த திருமதி லீலா வைகுந்த் அவர்களையும், வைகுந்த் சாரின் புதல்வர்கள் டாக்டர் விஜய், மிஸ்டர் அரவிந்த், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த இழப்பு என்பது எங்கள் எல்லாருக்குமே, அவர்களது குடும்ப உறுப்பினராக நாங்கள் இருந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட எனக்கு பேச வார்த்தைகளே வரவில்லை. அந்த அளவிற்கு 35 வருடங்களாக அவருடன் பயணித்திருக்கிறேன். இங்கே ஐயா திரு விஜயகுமார் ஐயா மற்றும் திரு DGP நடராஜ் சார், DGP ராமானுஜம் சார், இவர்கள் எல்லாம் தனது பலத்த அலுவலர்களுக்கிடையே இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வைகுந்த் சார் மீது கொண்ட அன்பின் பால். அதே போல் இங்கே ரொட்டேரியன்ஸ், சீனியர் ரொட்டேரியன்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ PDG வினோத் சரோகி, எங்களது நெருங்கிய நண்பர், DG கணபதி சுரேஷ்
மற்றும் எங்களது குடும்ப சங்க உறுப்பினர்கள் RCMCC திரண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தமைக்கு முதற்கண் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்திரா சுப்பிரமணியம் ஃப்ரம் மெட்ராஸ் கிளப் வந்திருக்கிறார்கள். பாலச்சந்தர் KC வந்திருக்கிறார். அப்புறம் மணிபாரதி ஃபிலிம் டைரக்டர், இது போல பல்வேறு தரப்பட்ட மக்களும் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் அவருக்கு கொடுக்குற மரியாதை மட்டுமல்ல, அவர் பழகும் விதம். அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து பழக்கம் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எங்கள் ஊர்க்காரர் அவர் மன்னார்குடி மண்ணின் மைந்தர். நானும் மன்னார்குடியில் பிறந்தவன். அந்த வகையில் என்மேல் மகன் வயதில் இருந்தாலும் என்மேல் ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு ஈர்ப்பு அவருக்கு எப்போதுமே உண்டு. அந்த வகையிலே பாலாஜி சேவா என்ற எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நிறுவனத்தை கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சிறப்பு பணிகள், பிரிஸ்னஸ் ரீஹாபிட்டேஷன், உங்கள் எல்லாருக்கும் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். சார் வந்து அவருடைய DG பீரியடில் ஒரு 10,000 காவலர்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆடியோவில் வந்து பல பேர் இன்டர்வியூ கொடுத்த பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் இங்கே உள்ள சான்றிதழ் பின்னாடி உட்காந்துருக்கிற சில இன்ஸ்பெக்டர்ஸ் கூட தேர் ஆல் தேர் ரெக்ரூட். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 10,000 பேர் அவர் எடுத்த காவலர்கள் எல்லாம் இன்றைக்கி சிறந்த நிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி SA ரெக்ரூட் ஒரு 5,000 பீப்புள். இது எல்லாமே சிறப்பான ஒரு உதாரணம், முன் உதாரணம். அவர் வந்து பல பேர் லைஃப்பை வந்து காவல்துறையில் ஏற்றி வைத்ததுக்கு பிறகு, அவரது ஓய்விற்கு பிறகு, மெயினாக சொல்லணும்னா ஓய்விற்கு பிறகு நிறைய பேர் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வைகுந்த் சார் வந்து அப்படி இல்லை. பாலாஜி சேவா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டில் வருடம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னை ஆனந்த் எங்கே இருக்கிற வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிரிசனுக்கு போய் ஒரு 20 பிரிசனர்ஸை ரீஹாபிட்டேட் பண்ணுவார் வருடம். ஏன்னா குற்றம் செய்பவர்கள் திருந்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துடன் ஒரு குற்றவாளியை ஒரு லைஃப் சென்டென்ஸ் அவர் IG பிரிசன்ஸாக இருந்தப்ப அவரை வந்து PhD இன் மேத்தமெட்டிக்ஸ் படிக்க வச்சு பாரதார் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் ஆக்கின பெருமை வந்து திரு வைகுந்த் அவர்களே சாரும். ஏன்னா இதே போல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து செய்கிற வேலையை ஒரு டிராஃபிக் இது சம்மந்தமாக ஒரு CD ஐயா விஜயகுமார் சார் வந்து COPயாக இருக்கிறப்ப எனக்கு தெரியும் அவரை எத்தனை முறை நாங்கள் தொந்தரவு பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு. அந்த CD ரிலீஸ் பண்ணுறது ஆல் இண்டியா பேசிஸில் பண்ணணும்னு சொல்லி ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ்னு ஒரு முயற்சி எடுத்துட்டாருன்னா அதை விட மாட்டார். அது 10 தடவை 100 தடவை அவங்க என்ன பதவி அலுவலர்களுக்கு இடையில் இருந்தாலும் அவங்கள தொந்தரவு பண்ணி அதை முயற்சி அதை முடிக்காமல் விடவே மாட்டார். எனக்கு அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து அதுதான், சின்சியாரிட்டி, டெடிகேஷன். அது வந்து நம்ம ரிட்டையர் ஆகிட்டோமே அப்படின்னு ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது. ஒரு பணியை எடுத்தால் அதை முடித்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பார். அதுக்கு ஒரு 10 தடவை 100 தடவை கூட கால் பண்ணுவார். எங்கே இருக்கிற நம்ம டயத்துக்கு போகணும், சாருடைய அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று நான் அந்த பங்க்சுவாலிட்டி இதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கிளப் மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, அவரை சார்ந்திருக்க அனைவருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டோம்னா அவருடைய வாழ்க்கை வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு குரு பிதா தெய்வம்பாங்க. அந்த மாதிரி அவர் எல்லா நிலையிலையும் எங்களுக்கு கைட் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா அவருக்கு வந்து விஜய் அரவிந்த் மட்டும் மகன்கள் இல்லை, அவரை போல் நாங்கள் எல்லாரும் அவருக்கு மகன்களாக தான் பார்த்தாரு. எங்களை வேறு வித்தியாசம்லாம் பார்க்கல. அதனால் இந்த நாளில் வந்து அவங்க நம்மள்கிட்ட இல்லைனாலும் அவருடைய நினைவுகள் என்றைக்கும் நம்மளோடு இருக்கிறது. அந்த நினைவுகளோடு நாங்கள் சொல்ல நினைக்கிறத சில AV ப்ரெசன்டேஷன் மூலம் போட போகிறோம். அதை பார்த்து நீங்கள் இது பண்ணோம். அதே மாதிரி இங்கே வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மை கனெக்ஷன், எனக்கு இவருடைய பெயர் நான் காக்கி அணிவதற்கு முன்னால் என் தந்தையார் மூலம் இவரை பற்றி நான் அறிந்தேன். 69, 70, 71 இந்த சமயத்தில் காலேஜில் நான் படித்து கொண்டிருக்கும் போது என் தந்தை இன்ஸ்பெக்டராக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இவர் SPR இருக்கும்போது இருந்தார். அப்போ கேஷுவலாக எங்கள் அப்பா யாரை பற்றியெல்லாம் ரொம்ப நல்லா நினைக்கிறாரோ அதை பற்றி வீட்டில் சொல்லுவார். அப்படித்தான் இந்த வைகுந்த் IPS அவர்களை பற்றி அவர் ஒரு கருத்து சொன்னார். அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பிரிக்கப்பட்டிருந்தது அர்பன் அண்ட் ரூரல் என்று. மிக சிறப்பாக ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நோக்குடன் எப்படி அதை
எப்படி அதை பிரிக்கணும், எப்படி அதை பார்ட்டிஷன் பண்ணணும், எந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப அழகாக செஞ்சார். அட்மினிஸ்ட்ரேட்டிவில் பிரில்லியன்ட் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார். அப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டேன். பின்னாடி நான் மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ் போகும்போது அவருக்கு மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ் பழைய ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமஸ் இல்லஸ்ட்ரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி சொல்லும்போது ஐ ஹர்ட் his நேம். தென் லேட்டர் ஆஸ் டிஜி, when he was டிஜி கமிஷனராக இருக்கும்போது நான் சிஎம் செக்யூரிட்டியில் இருந்தேன் மேடம் ஜெயலலிதாவுடன். அப்புறம் அவர் அவர் கண்டினியூஸாக இடையிடையே தொடர்பில் இருந்தேன். அவருடைய ப்ரொஃபஷனலிசம் மற்றெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஒரு பர்சனலாக ஒரு அனெக்டோட் மட்டும் இங்கே சொல்லிடுறேன். அவர் எப்படி ஒரு இதை எடுத்துக்கொண்டால் விட மாட்டார். அப்படியே டெனேஷியஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கில். டெனேஷிட்டி என்றால் விடாப்பிடியாக எடுத்து முடிப்பார். வீரப்பன் ஆப்ரேஷன் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன். அதுக்கு ஒரு பெரும் காரணம் என்னுடைய ப்ரொடியூசர் நடராஜா அவர்கள் எனக்கு முன்னாடி அங்கே இருந்தார். அது முடித்தவுடன் அவர் ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று உங்களை சேர்ந்த பல பேர் அதில் இருந்தாங்க. உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் கூப்பிட்டாரு. ராம் ஹிந்து பேப்பர் அவரையும் கூப்பிட்டு அவர் தான் பாராட்டு நடத்துகிறார். நான் அதை மறுத்து விட்டேன். முதல்ல இது வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை இந்த விஷயம் இருக்குது வா அப்படின்னு சொல்லி அது நிர்பந்தமாக என்னை அங்கே வற்புறுத்தி அங்கே வரவழைத்து ஒரு பாராட்டு விழா நடத்தினார். மீண்டும் மீண்டும் என்னுடைய தொடர்பில் இருந்தார். டெல்லியில் இருக்கும் போதும் மறக்க முடியாத கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர், கிரேட் லீடர். அவர் மேடம் ஜெயலலிதாவுடன் நான் இருக்கும் பொழுது எவ்வளவு பொலிட்டிக்கல் மற்றவர்கள் இடையூறு செய்த பார்த்தார்கள். அவர் அந்த போலீஸ் ரிக்ரூட்மெண்ட் செய்ய முயற்சிகள் ரொம்ப ஹானஸ்டாக பண்ணணுன்னு ட்ரை பண்ணார். அப்போ இடையூறுகள் இருந்தன. அப்போ ஒரு நோட்டு மேடத்துக்கு அனுப்பிச்சார். அவர் ஒரு நோட்னா ஒரு கான்ஃபிடென்ஷியல் நோட். அதை பற்றி எனக்கு தெரியும், இந்த மாதிரி நோட் வந்தது என்று. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவருடைய வாதத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எந்த தடையுமின்றி இவர் எப்படி நினைத்தாரோ அந்தபடி ஆனஸ்ட்டாக அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் அடித்தளமே அவர் தான். அது பேர் பல முயற்சிகள் அவர் எடுத்தார். ஒவ்வொரு முயற்சியிலும் ஹி சக்சீடட். வாஸ் அ பிரில்லியன்ட் மேன். ஹி வாஸ் சிட்டி போலீஸ் கமிஷனர். ஸோ நானும் கமிஷனர் இருக்கும்போது பழைய அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அதை பற்றி பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஆம் ப்ரிவிலேஜ் டு பி ஹியர். மை ஸ்பெஷல் sentiments to the family. I was deeply connected with the person. He was one of our great and illustrious officers. I am grateful for Rotary for organizing this with such compassion, such consideration. My commendation to you for getting up this function today. I am privileged to be part of today's function. Thank you. எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். மறைந்த திரு வைகுந்த் அவர்களின் குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். திரு வைகுந்த் நான் சர்வீஸில் சேர்ந்ததிலிருந்து, நான் 1975ஆம் வருடம் சர்வீஸில் சேர்ந்தேன். அப்போலேருந்தே அவரோட ஒரு தொடர்பு ஏற்பட்டது. திரு விஜயகுமார் அவர்கள், திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அப்புறம் ஜெகன் சேஷாதிரி, நாங்கள் 4 பேர் தான் பேட்ச்மேட்ஸு. அப்போ எல்லா அதிகாரிகளையும் போய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம் தமிழக காவல்துறையில் உண்டு. எந்த ஒரு புதுசாக வந்தவங்க எல்லாரும் சீனியர்ஸை போய் பார்க்குறது. ஸோ அப்போது எல்லா அதிகாரிகளையும் பார்த்தோம். திரு வைகுந்த் அவர்களை பார்த்த பொழுது எங்களை உட்கார வச்சு ஒரு பெரிய லெக்சர் கொடுத்தார். என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் வாட் ஆர் த பிட்ஃபால்ஸ் இன் சர்வீஸ், ஹவ் யூ ஷுட் கண்டக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக எங்களுக்கு அதை கொடுத்தாரு. அவர் எஸ்பி திருநெல்வேலியாக இருந்தார். எஸ்பி திருநெல்வேலி அந்த இப்போ ஒரு 4-5 மாவட்டம் ஆகிடுது. இப்போ திருநெல்வேலி அப்போ மாவட்டம் 83 காவல் நிலையங்கள் இருக்கும். மிகப்பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் எஸ்பியாக இருந்தார். இ வாஸ் கன்சிடர்ட் எ டெரர். இங்கே நிறைய இவங்க அதிகாரிகள் வந்திருக்கிறீங்க. இப்போ அந்த காலத்து போலீஸிங் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தால் கூட why it took place, அது நடக்கக்கூடாது, ப்ரிவென்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்று அவர் எல்லாரையும் சாடுவார். அவர் நல்ல வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். பிகேம் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பிகாஸ் யூ யூஸ் டு பின் பாயிண்ட். ஒரு மாமியார் மாதிரி குட்டி குட்டி விஷயங்களும் கொஞ்சம் கேட்டுட்டே இருப்பார். அப்படின்னா ஃபேமிலியில் எப்படின்னு தெரியல, அது மாதிரி அதை ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொருத்தையும் விஜயகுமார் சொன்னார் இல்லையா, டீட்டெயிலாக எல்லாத்தையும் அணுகி அலசி ஆராய்ந்து அதை பற்றி அவர் சொல்லுவார். அவர் அப்புறம் எனக்கு 78 கல்யாணம் ஆச்சு. நிறைய அதிகாரிகளை கூப்பிட்டேன்.
ஆனால் ட்ரேசி வாஸ் அ டிஜி, அப்புறம் மிஸ்டர் ஸ்ரீகுமார மேனன் வாஸ் அ டிஐஜி. இவங்க 2 பேரோட அப்பார்ட் ஃப்ரம் மை பேட்ச்மேட்ஸ் அங்கே வந்தது திரு வைகுந்த் அவர்கள். அந்த ஃபோட்டோ இன்னும் கிட்ட இருக்கு, ஐ கான் ஃபர்கெட் தட். அண்ட் ஒரு ஏஎஸ்பியோட கல்யாணத்துக்கு அங்கே வந்து எங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்தார். ஹீ டுக் அட்டாச்மெண்ட் டு மீ பிகாஸ் அவர் எஸ்பி திருநெல்வேலியாக இருந்து நான் ஃபஸ்ட்டு போஸ்டிங் திருநெல்வேலி ஆஸ் ஏஎஸ்பி. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டை பற்றி எனக்கு ஃபுல்லாக விலாவாரியாக அவர் சொன்னார். அப்புறம் அவர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போனாலும் எந்த ஒரு பொறுப்பெடுத்துட்டாலும் அங்கே டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார். ஐ டோன்ட் நோ ஃபேமிலியில் எப்படி பண்ணுவாருன்னு தெரியாது. டீட்டெயில்டு ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யூ வாஸ் டிஜி ட்ரிச்சி. இந்த டிஜி ட்ரிச்சியாக இருந்த பொழுது அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், the pile of instructions. In fact, Mr. Sripal, when he became DGP, he told me, please go through those instructions. They are the most important instructions. It gives you a bird's eye view of policing, how you should do policing. So that is his trademark. And இப்போ ஹோம்கார்டை பற்றி நம்ம சொன்னாங்க. எப்படி ஹோம்கார்டில் இருந்த பொழுது அந்த ஒரு சாதாரண போஸ்ட் நினைக்கலாம், அதில் ஒரு மிக சிறந்த ஒரு மாற்றத்தை அவர் கொடுத்தார். அப்போ ஆல் இண்டியா ஹோம் கார்ட்ஸ் மீட் அவர் அது 1985 நினைக்கிறேன். அப்போ நான் எஸ்பி சிஐடியாக இருந்தேன். ஐ வாஸ் இஸ் அசிஸ்டன்ட். எங்கே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது பண்ணால் கூட என்ன அவர் அசிஸ்டன்ட் எடுத்துப்பார். எடுத்துன்னு எனக்கு எல்லாம் மாக்குன்னு வேலை செய்யணும். அது செய்வார் ஃபுல்லாக. அது ரொம்ப அதே மாதிரி விஆர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் ரிட்டையர் ஆன போது ஒரு நல்ல ஒரு புக்லெட் போடணும் அவரை பற்றி, இஸ் அ வெரி கிரேட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு புக்லெட் போடுறதுக்கு எங்கிட்ட சொன்னார். 2 பேரும் வந்து பண்ணினோம். அது மாதிரி அவரோட பணி செய்த நாட்கள் அவ்வளோ அதிகமான நாட்கள். அவர் டிஜி ஃபயர் சர்வீஸ் இருந்தபோது அங்கேயும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். அங்கே கம்ப்ளீட்டாக இந்த மேன்யூலை திரும்பி ரீரைட் பண்ணி ப்ரமோஷன்ஸ் எப்படி கொடுக்கணும் எல்லாருக்கும். ஏன்னா அந்த some other departments are neglected departments like your prison department, ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் நெக்லெக்டட் டிபார்ட்மெண்ட்ஸ். அங்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுக்கணும், ஆக்சலரேட்டட் ப்ரொமோஷன் எப்படி கொடுக்கணும், எப்படி காவல்துறை இருக்கோ அதே மாதிரி செய்யணும்னு பியூட்டிஃபுல்லாக he said. So that is why all subordinates look up to him because he through his action he made a change in their life. அதை பற்றி ரெக்ரூட்மெண்ட் பற்றி சொன்னாங்க யூஎஸ்ஆர்பி. ஏன்னா இட் இஸ் a very big experiment in India. First time யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒரு இதை வந்து அமைப்பை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் தான் முதல்ல. இப்போ அதுக்கு பிறகு மற்ற மாநிலங்களையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை முதல்ல எடுத்து அவர் செஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். ஏன்னா முன்னாடியெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இப்போ எந்த எக்ஸாம்னா கூட ஒரு பிரச்சனை ஏற்படுது. இப்போ நீட் எக்ஸாம் பற்றி கேட்கவே வேணாம். அது மாதிரி எந்த ஒரு எக்ஸாமினேஷனாக ஒரு பிரச்சனைனா இவர் இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவ்வளவு காவலர்கள், அது நிறைய அதில் பிரச்சனைகள் இருந்தது. அதை கொண்டு சொல்லப்போனால் அதை பற்றி ஒரு புக்கை எழுதலாம். அது எல்லாத்தையும் நல்லா அதை இது பண்ணி அங்கே இப்போ எங்களெல்லாம் வந்து அந்தந்த இடங்களில் அவர் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது நாங்கள் அசிஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அவருக்கு. அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருந்தது. அவரோட பணி செய்வது ஒரு மிகப்பெரிய பயிற்சி. அப்புறம் நான் வந்து மயிலாப்பூரில் எம்எல்ஏ, அது என்னோடய கேண்டிடேச்சர் அனௌன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் டு congratulate me was Mr. V.Vaikunth. He came, he said, he advised me, and also he is my voter. So I went to him for vote, and of course he introduced me to all the people near Bishop Garden, and he helped me. And ஒவ்வொரு ஸ்டேஜில் இது மாதிரி நான் அதே மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது 2016க்கு பிறகு. மேடம் வந்து ஒரு அகால மரணம். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் கொடுத்தது அவர் தான். 2021 நான் திரும்பி நான் எலெக்ஷனில் நின்னேன். அவர் ஏன் நிற்கிற பொறுமை அப்படின்னார். நான் வந்து இல்லை கொடுத்துட்டாங்க, டிக்கெட் கொடுத்துட்டாங்க, லெட் மீ கோ ஹெட் அப்படின்னு நான் போனேன். எனிவே அவரோட இது ஒவ்வொரு எங்களோட மீட்டிங், அதாவது ஃபார்மர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்க்கு தவறாத வருவார். அதோட உடல்நிலை அப்படி இருந்தாலும் தவறாது வருவார். அடிக்கடி நாங்கள் மியூசிக் அகாடமியில் பார்ப்போம். 2 பேரும் அந்த எல்லா கச்சேரிக்கும் வந்துடுவாங்க. 2 பேரும் கணவன் மனைவியும். பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக ரம்மியமாக இருக்கும். மிக சிறந்த ஒரு அதிகாரி. அவர் நல்லா முழுமையாக வாழ்ந்தார். அது சந்தேகமே கிடையாது, முழுமையாக வாழ்ந்தார். அவருக்கு இப்போது இவங்க திரு முருகானந்த் அவர்கள், ரொட்டேரியன்ஸ் திரு அனந்த் அவர்கள்லாம் இதை ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நானும் ஒரு ரோட்டேரியன், நான் மாம்பலம் ரோட்டேரியன் மெம்பர்னா. அவர் வந்து ரிட்டையர் ஆன பிறகு தான் அவர் ஜாயின் பண்ணார். நான் சர்வீஸில் இருக்கும்போதே ஜாயின் பண்ணேன். ஸோ
அதே வார்த்தை சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு பாருங்கள், பாலாஜி சேவா ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய அவர் வந்து பப்ளிக் சர்வீஸ் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கெலாம் நான் வந்து அவரோட இடைஞ்சி சிலதெல்லாம் என்கிட்ட கேட்டார், அதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தவருக்கு. மிக சிறந்த ஒரு அதிகாரியை இழந்து விட்டோம், ஒரு மனிதரை இழந்து விட்டோம். ஆனால் அவருடைய விட்டு சென்ற பணிகள், அவருடைய காண்பித்த வழிகள், அதில் நாம் பின்பற்றி மிக சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை அந்த நிலையில் அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் எல்லோருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்கள். Our prayers to all of you. Good evening, everyone. There is a big advantage in speaking last because I have very little to speak. Everything has been said. Everything that has to be said has already been said. I came across Mr. V.Vaikunth first when I was SP Dharmapuri. He was in charge of USRB. He conducted a recruitment, and I learnt a lot about the meticulousness that could go into the recruitment process. In fact, later I happened to work as ADG in USRB, Uniform Services Recruitment Board, and we continued his tradition, whatever tradition he had set. And one thing was, there was hardly any political interference in the recruitment. He designed the recruitment in such a way that there was no scope for any manipulation. So that was a big achievement. That is why probably some of the people who got recruited later are all praised for him. Later, when he became DGP, I was DIG Intelligence. It was a short period, but there was a very big crisis for me because we had to carry out some tasks which I was not willing to do. And I could imagine many other officers would have pressurized me to do something which I didn't want to do. So at one stage I told Mr. V.Vaikunth, sir, you can transfer me, somebody else can take over. What he said was, look, we are both sailing in the same boat. We either sink together or sail together. So that was something very creditable because very few officers will stand by you when you are facing a crisis. Then later he kept in touch with me regularly, and in fact he used to organize I think Pathsarthi Iyengar Memorial Lecture in the Criminology Department in Madras University. He once invited me to deliver the lecture there. It was a very pleasant experience. I must also not forget to mention that he was an active member, as Mr. Nataraj pointed out. He was a very active member of the FOMPOL, which is the Former Police Officers Association. He was quite active. In fact, he was the vice president also. And when we had the annual day function a couple of years back, some of us donated some money, minimal amounts, 10,000, 20,000. Offhand, he gave 1 lakh rupees, which was a big thing for the association. And secondly, I also heard that he donated a buggy, something like 9 lakh rupees for buying a buggy in Loyola College for the disabled people. He did so much, I think, after retirement. He had a second innings. His second innings was even better than the first innings. That's what I feel. It's not easy to keep up with him. His demise is a big loss. In fact, for some reason, he was very affectionate towards me. The last occasion I met him was he invited me, Mr. Alexander, and Mr. Ganapathy for a dinner at Gymkhana Club. Earlier also, he used to invite us for 3 or 4 occasions. He was very fond of us. In fact, I would say for no particular reason, as far as I am concerned. But it was a pleasure and it was an honor to be recognized by him. His demise is a big loss personally for me and for the police fraternity. I hope many younger officers would have learnt a lot from him. Thank you very much. I think my dear friend Mr. Ramanujam said that he had very little. Then I think after his having accounted for his participation in the FOMPOL activities, I think there is nothing much left. But I think we should go back to the days before he joined the service. He used to be attending the Saturday club of Mr. Pathsarthi Iyengar, and he used to be
very much exhilarated whenever he visited, and then how he could learn from Mr. Parsarthi, and then how he was motivated later to join the service. I think he used to always, that is one reason that after Parsarthi Iyengar passed away, he wanted something to be done in memory of Parsarthi, and that is how I think he organized in the Department of Criminology a memorial lecture. That was his thing. And before joining service, he was also teaching in Madras Christian College for some time. And I think some of you will be surprised to know that Mr. Walter Devaram and Mr. Chandrakishore from the 1969 batch, both of them were his students in Christian College. And I think maybe Chandrakishore later went to Annamalai University from Christian College. He was, as everyone mentioned, he was something like a perfectionist. And when he draws a scheme, I think everything should go according to it. I can only remember, I had no occasion to serve under him directly because I went away on deputation as early as 85. And when I was SP in some of the districts, I had occasion to meet him. And in one of such occasions, I had gone to Trichy, and we were witnessing the V.Vaikunth Ekadasi day being celebrated in Srirangam temple. And as all of you know, I think everyone comes before 3 o'clock and all this. And I think there is so much of crowd. He was already there. I remember, I think Mrs. Vaikunth was also there. He had given instruction that nobody should come after this time when they were just getting ready to bring the idol out. Nobody should be allowed to come after a particular time. Then somebody came running to him. I think that time maybe Mr. Srinivasan was the collector. So he said, sir, the SP is outside, he is not able to come. He said, no, whoever he should have come, according to my instructions, everybody should have been there by this time. Nobody will come. This was the type of management and administrator he was. I think he wanted everything to run according to what he said. As my colleague said, I think he created institutions with a purpose, and he went into even home guards also. He sent a big circular book as to how they can perform their tasks, etc. And especially in disaster reliefs. All these things he used to take so much. And I think in the chief office, they used to say, if at all we want any proposal to be sent to the secretariat, give it to Mr. Vaikunth. He will give it full proof so that it will be passed. Because there are at times, you will have to take back your word also on one proposal you will give, and another you may not agree with that. So, but he used to make it such a foolproof system. He was like that. And in farm poll in the last few years, I have been interacting with him closely. And he was wanting to do something, one for the societal thing with the Balaji Seva Foundation, and also through the Rotary. And as a gentleman, he was keeping pace with all the activities happening, and he was always there. I think a few months back, I went and met him in his house, requesting him to come for the centenary of another IPS officer. But his health has been gradually deteriorating. He was not able to come out. I think one of the last functions in which I was with him was the AV showed that he was a student of PS High School in Mylapore. I think maybe he was in 53, 54, he was in the school. And he had also made an endowment for that school for scholarship. And when we had a rare thing of inviting octogenarian alumni, 80 and above, I think you will be surprised to know in that alumni congregation, there was one person who has completed 100. He was also there from 80 to 100. And that 100, he has already crossed 100. And he was able to walk with me holding my hand, and he said, I don't want to take even the stick. So he came for that, and I think Mrs. Vaikunth also came for that. That was one of the functions in which, because the other times he could not make it, but for the fact that unless he felt that it is not possible, he will always try to venture and explore. A man of persistence, a man of vision, and a man of dedication. We have lost him. It is a loss to the society. Let us pray for his Shanti. Thank you.
அதாவது நேர்மை, தைரியம், கனிவு, பண்பு அப்படின்னு பல முகங்கள் ஐயாவுக்கு இருந்தாலும் நாங்கள் ரோட்டரி சார்பாக எப்போ போனாலும் அவர் கனிவான முகத்தை மட்டும்தான் காண்பார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் இன்று நம்மிடையே இல்லை. மாவட்டம் 3233 சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை குடும்பத்தினருக்கும், எங்கள் ரோட்டரிக்கு இது மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவர் ஒரு மணிமகுடம் மாதிரி இருந்தார் எங்களுக்கு. அவர் இழந்தது எங்களுக்கு மணிமகுடத்தை இழந்த ஒரு உணர்வு தான் எங்களுக்கு ஏற்பட்டது. நல்லவர்கள் என்றும் மறைவதில்லை. அவர்கள் செய்த நற்செயல்களிலும் அவர்கள் நெஞ்சை தொட்டவர்கள் மனதிலும் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். இந்த சங்கத்தை நிறுவி எம்சிசி, ரோட்டரி கிளப் ஆஃப் எம்சிசி என்ற சங்கத்தை நிறுவி சார்ட்டர் பிரசிடெண்டாக இருந்து சாசன தலைவராக இருந்து இன்று வரை அதை வழிநடத்தி வந்தார். அதன் பிறகு எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஆனந்த், லோகநாதன் போன்ற பல தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். கண்டிப்பாக ரோட்டரி இருக்கும் வரை அவருடைய நினைவுகள் இருக்கும். அவர் ரோட்டரி இதயங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். மீண்டும் மாவட்டம் 32, 33 சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். To a legend, a humanitarian, former DGP, Shri V.Vaikunth. So much good words have been spoken by the police department, and really, I have known Mr. Vaikunth as a Rotarian, as a senior Rotarian, and a very disciplined person, and a person whose perseverance to get anything done was phenomenal. Whatever project or activity he undertook, he had a method to see that it was achieved. His knowledge on any matter was phenomenal, and like the police department have told, he was a reformist, articulate, and what is wonderful is he always came forward with big donations, big contributions. Like one of the police officers told, he gave 1 lakh rupees to a charity for the police officers. He had a knack, he found the funds, and he was supporting education, he was supporting so many causes of Rotary. At the time I was with him when I was standing for the Rotary governorship, and he told, Vinod, you stand for governorship and I will do your campaign. I will ensure that at least 25 to 30 clubs are voting for you. So you start the campaign and I am with you. I will come and work and I will see how you do not get elected. So that is the kind of, the determination, the connection, and very respectful in any Rotary gathering. Among the top leaders of Rotary, he was always there as a disciplined figure. We used to feel proud that DGP is a Rotarian, and in any gathering it used to be a proud for us. And he carried the Rotary spirit very well, and being a charter president of MCC, over the years he has guided the club, not only the club but all the Rotarians. So it's a big loss for Rotary and for all of us. Such a wonderful person, very good at heart, and always he used to think big in whatever projects and activities. His vision was big, and he used to take everybody along to do great projects. My wishes to the family, Leela Madam. He had great respect for Leela Madam. I remember for one of the outings when he was going, and he had called Madam, and I could see in his communication a big respect for Leela Madam he had. So a great person, definitely a loss to Rotary. Our homage sentiments to him. Thank you. As rightly said by somebody, his second innings started the time he came out of the department.
நாங்களாம் அப்போ வெரி வெரி ஃப்ரெஷ் ரொட்டேரியன்ஸ். And somebody like him, like, you know, the number one state police, Director General of Police in Rotary, was a great pride for all of us. நல்லா அவர்கிட்ட சின்ன பையன், நான் சொல்கிறது 90s, late 90s, when he was a member of Silver Beach for 2000. DGP சார் தான் கூப்பிடுவோம். He said in Rotary you should not call all that, but and I have retired, call me V.Vaikunth அப்படின்னா சார் 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 கடைசி வரைக்கும் சொன்னோம். I can recollect so many incidents. அவரோட முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து அப்சர்வ் பண்ணது என்னன்னா, to live stress free in our life, we have to always change our role play. I may be different in one position, but the time I come out of it, it is different. அவர் அதை என்னைக்குமே வந்து அதை எக்ஸசைஸ் பண்ணதே இல்லை. As they rightly said, ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக வந்து எல்லாரோடையுமே வந்து பழகினார். I remember he was president of the club in the year 2003-04. I remember. ஊட்டிக்கே அவர் வந்தார். President's elect training செமினாருக்கு வந்து it's mandatory for the Rotarians to attend. We were all wondering how, you know, இவர் வருவாரா அப்படின்னு பார்த்தா அவர் வந்திருந்தார். Like any other student, he also took seat and he was there for all the sessions. Notes எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருந்தார். I came to know more about him when my cousin was in trouble in his factory. He was running a factory. Someday, some issue, in the night வந்து there was an issue. He was also called to the police station because எனக்கு இன்னும் அந்த இஷ்யூ கூட நினைவே இல்லை. Immediately he called me. நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதுதான் நினைவு இருக்கு. அப்போல்லாம் ஃபோன் அப்போ தான் வந்த புதுசு, எஸ்எம்எஸ் வந்த புதுசு. I don't know whether to, I know it is not fair also to call such an eminent person in the middle of a night. I just texted him saying that, sir, this is only one and I want to take some help from you. Believe me, morning 4:45, he called me. என்ன நீங்கள் அப்போவே ஃபோன் பண்ணியிருக்கலாமே, என்ன விஷயம்? I told him this is the situation. He said, எந்த இதுனால எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த விஷயமே எனக்கு தெரியாது. பட் 11 o'clock that SP called me and said, சார் உங்கள் பேர் தான் சொன்னாங்க, உங்களுக்கு சாரை தெரியுமா அப்படின்னு கேட்டார். சார் நாங்கள்லாம் ஒரே ரோட்ரி நல்லா சொல்லும்போது நான் கேட்டேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட் யூ ஹவ் டன். ஃபார் தட் மேன் ரிப்ளைட் வித் டியர்ஸ், சார் நாங்கள்லாம் லைஃப்பில் அவரை மறக்கவே முடியாது சார். ஏன்னா எங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்லாம் ஒரு பெரிய கனவு. ஒரு பைசா காசு வாங்காமல் ரெக்ரூட் பண்ணார் சார் அவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வம் சார் அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரோட்டரியிலேருந்து அவர் கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. He has got so many things to give to Rotary அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். such a wonderful person. அவரோட ஒர்க் பண்ணும்போது தான் நினச்சேன் நம்ம கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ மெட்டிகுலஸாக எந்த ஒர்க்கையுமே கொடுத்தா ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். செஞ்சாச்சா போச்சா அப்படின்னு ஒன்றுமே இல்லை. என்னோடய சன்னுக்கு வெட்டிங் வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாணம் பண்ணுறோம். அவருக்கு போய் இன்விடேஷன்லாம் கொடுத்த உடனே அவர் கேட்டார், அங்கே டிராஃபிக்லாம் ப்ராப்ளம் இருக்குமே, வண்டி நிறுத்தத்துக்கு இடம் இல்லையேனாரு. ஆமாம் சார் அப்படின்னா. சரி சரி அப்படின்ட்டார். கல்யாண மண்டபத்தில் போய் முதல் நாள் நிற்கிறோம், ஒரு 3-4 போலீஸ் வந்துட்டாங்க. என்னடா அது சினிமாவில் வர மாதிரி கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு வந்துட்டாங்களா அப்படி தான் நினச்சா. தென் தே செட், சார் வி வாண்டட் டு ஹெல்ப் யூ அவுட். அதாவது அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி 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 அவர் கேட்கும்போது வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் இஸ். என்னால் ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன் பிகாஸ் எனக்கு இன்னும் நினைவு இருக்குல்ல, அந்த ஊட்டியில் அவரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த 70s வந்து தியாகராய நகரில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, திடீர் பிள்ளையார்னு ஒரு இன்சிடெண்ட். அதுக்கு வந்து அவர் தான் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதை நாங்கள் கேட்கும்போது குழந்த மாதிரி அவர் சொன்னார். எப்படி அது, ஏன்னா ஹவு சென்சிட்டிவ் தட் இஷ்யூ வாஸ். அதில் ஒரு வேர்ட் எக்ஸ்ட்ரா சொன்னால் கூட வேறு மாதிரி போயிடும். பட் he was so fair in that. such a great police officer to the state. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் கிரேட் ரொட்டேரியன், a ரோல் மாடல் ரொட்டேரியன் ஃபார் so many of us.
And he's not here today, but his deeds will be carried by every one of us. Madam and ஃபேமிலிக்கெலாம் நான் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். திரு வைகுண்ட் அவர்கள் என்னுடைய கணவன் டாக்டர் சுப்பிரமணியம் எர்லிஷ் லெபார்டரிக்கு மிக மிக நெருங்கியவர். எந்த அளவுக்கு நெருங்கியவர் என்றால், சில சமயங்களில் அவரால் கல்யாணத்திற்கு போக முடியாது, லீலாவால் வர முடியாது, கடைசியில் நானும் வைகுந்தும் சேர்ந்து திருமணங்களுக்கு சென்று கொண்டிருப்போம். அந்த அளவுக்கு அவர் எங்களுடைய வாழ்க்கை அந்த குடும்பமே, அந்த மொத்த குடும்பமே எங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள். அவர் டிஜிபி பதவி முடித்து ரிட்டையர் ஆன பின்பு கூட பல சமயங்களில் அவரிடம் இதுதான் நிலைமை, என்ன செய்யலாம், அவர் 5 வருஷம் கழித்து, 10 வருஷம் கழித்து, 15 வருஷம் கழித்து பல சமயங்களில் என்ன இது என்று கேட்டால் கூட அப்பொழுது கூட அவர் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றி தெளிவான சிந்தனையுடன் எனக்கு சரியான பதில் கொடுத்து உதவி செய்து கொண்டிருப்பார். அவரை நான் பார்த்து ஒரு 4 வருடங்கள் ஆகின்றன. என்னமோ அது இன்னும் அடிக்கடி பார்த்திருக்கலாமே என்று இப்பொழுது தோன்றுகின்றது. அவருடைய குடும்பத்தினரோடு 2-3 நாட்களுக்கு முன்னால் அவர்களை லஞ்சுக்கு கூப்பிட்டு அப்பொழுது அவர் இன்னும் நிறைய வைகுண்டை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இந்த மாதிரி ஒரு சுத்தமான, உத்தமமான, தைரியமான ஒருத்தர் எனக்கு தெரியும் என்பதிலேயே நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். My association with DGP Vaikunth sir was mostly as a Rotarian, as a fellow Rotarian. In the early 2000s, I got to know him. It was a nodding acquaintance, but I got to really interact with him after my friend Anant became the president of MCC. After that, we used to regularly visit the club, and I really got to know him very well. He was a permanent, reassuring presence for the Rotary Club of MCC. We were always very deferential to him because he was very senior. எப்போவுமே கொஞ்சம் டெஃபரன்ஷியலாக இருப்போம். பட் he would take a lot of interest in us. நிறைய கேள்வி கேட்பார் எல்லாம், and he'll make you comfortable. But till then we were always very I remember just exactly almost a year from now, when Anish was getting installed as president of MCC, throughout the installation I was sitting right next to him, and appo kuda kelvi kettundirundharu nariya. So as a person, he used to ask a lot of questions, and his interest, very surprisingly, in 2018, when I was a candidate for the governorship, for some strange, I couldn't believe it, every day for nearly 30-40 days, evening phone panni kepar, what is happening, yara meet panna, idu, all details he would ask. I never expected such a senior person. He had no reason to get involved, even bother about us, but he would every evening call and ask. Even the other day, he asked a lot of other questions, what is happening. So that is what he truly was. As I said, he was always a fixture and a reassuring presence in MCC. We will surely miss his presence. My heartfelt condolences to the family, and Om Shanti. It is a great loss to the community and the Rotary fraternity. A great man. So I request all the respected people here, all the guests, please stand for 2 minutes and pray for the soul, rest in peace. Good evening, everybody. While I am a Rotarian, but I'm not here today as Rotarian Vidya. For all of you, he may be a Rotarian or he is the IPS officer. For me, he is V.Vaikunth Attimbir. It was like a double bonus when my sister married Leelaka's brother. So we got 2 brother-in-laws in one go.
buy one, get one free. Maybe he is a strict police officer for many of you who had seen him. But for us, he always had this beaming smile as he welcomed us into his house in Bishop Gardens along with charming Leelaka. To me, they are always a unit. I can't even imagine. My early memory, of course, when when Sridhar and Jaya got married, we met him, and he was fitting the typical image of the quintessential police officer. We didn't get to interact with him much, but very soon after, my sister had to have an emergency surgery, and I didn't even have a passport. So I remember coming from Bombay, and V.Vaikunth literally got my police verification and everything done like that. I think one of the very rare occasions maybe he would have used his authority to help somebody, but it was for a good cause. And I remember riding in this police jeep, wondering what people would think of me. So yeah, that was one very fun memory that I have of Vaikunth. The second time, where we really saw what he meant to so many people was at his book launch. It was such an impressive event, An Eye to Indian Policing. It was held in the Music Academy, and I was shocked to see 1,400 seats full, and just about everybody, for me, of course, he is a police officer and he's a big man, but still, he's our relative, right? And we have been talking to him at that level, and that real, such a great man that he was, we got to see in that event. It was such a good book also. I have an autographed copy of it, where he talks about accountability, he talks about ethics of policing, he talks about reforms. Such an interesting insight into life as a policeman and what it means. And I think that's what led to his tremendous work in terms of, both from police reforms and also rehabilitating the prisoners. All the time he would talk to me about his work for, as a Rotarian and also as the trustee of the trust. He would always talk to me about what he would do for the prisoners. One thing which I'd really like to share with you is how, in spite of his position, in spite of his achievements, with us he was always that indulgent, Atimber or indulgent uncle. Anytime Srini and I would be there, or any of us for that matter, even if it's my son or my daughter, he is that curious child. He will be asking us questions. What are you doing? What's happening in our life? He was always eager to know what was happening in our life. He would absorb everything like a sponge, continuously learning. I think that is one great thing which each of us could take away from his life, that however or wherever you have reached in life, there is something you can always learn and improve. And this is what I learned from him. So much humility and the thirst to learn at every age. He always looked out for us. In fact, I remember my father-in-law, he was not well and he just got lost. He just went out and he got lost. And at 6:30, I had this panic call to Vaikunth, and then he literally helped us get a jump on searching for him. We found him by 3 in the morning. And I still remember that in my memory. And another very touching memory where we welcomed Suman to our home. And he was very curious. He said, send me her photo, send me her photo. I'm like, why is he interested in my daughter's photo? And such a touching, beautiful ceramic plate with her picture on it. A personalized gift to welcome her home was given to me by Vaikunth, and it's in a cherished position of ours in our showcase even today. His only regret, if he had any, was he never made Srini a Rotarian. He would always ask Srini, become a Rotarian from my club, but Srini would resist it all his life. We will miss him, and we'll continue to be inspired by his exemplary life. Thank you for giving me this opportunity, and thank you Arvind, Vijay and Leelaka. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ஆனஸ்ட் ஆஃபீஸருக்கு எல்லோரும் பண்ணுவது ராயல் சல்யூட். பட் நானுமே அவருக்கு இறுதி யாத்திரையில் நான் பண்ணது ராயல் சென்ட் அப். தேங்க்யூ சாரோட நான் ஐம் ரொட்டேரியன் கோபு ஃப்ரம் திருவான்மியூர். ஒரிஜினலி ஐம் ரொட்டேரியன் பாஸ்ட் செக்ரட்டரி, பாஸ்ட் பிரசிடென்ட் ஃப்ரம் ரோட்டரி ஆஃப் ஆரணி டிஸ்ட்ரிக்ட், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்.
திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஆர்னி கிளப் நான் செக்ரட்டரியாக இருந்தப்போ 2010 அப்போ தான் சாரோட ஒரு ப்ரோக்ராமில் அவரை நான் ஆரணிக்கு இன்வைட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் ஒரு வாரம் வரமாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் தான் வந்து ஒகேஷனல் அவார்ட்ஸ் கொடுக்கணும்னு கூப்பிட்டேன். அடுத்த செகண்ட் உடனே இம்மிடியேட்டாக ஒத்துக்கிட்டார், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்து அந்த ஒகேஷன் சர்வீஸ் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி 2000 அவருடைய புக் லான்ச்சுக்கு என்னை இன்வைட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஐ வாஸ் பிரசிடென்ட் இன் ஆர்னி. அப்போது என்னை வந்து அவருடைய புக் லான்ச் ஆஃப்டர் ரிட்டையரிங் ஃப்ரம் இதுலேருந்து அவர் ஒரு புக் லான்ச் பண்ணார், மியூசிக் அகாடமியில் பண்ணார் நினைக்கிறேன். ஸோ அந்த 2000 இட் வாஸ் இன் 2000 அந்த ப்ரோக்ராம்லேயும் கலந்துக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறமா ஒரு ஜமுனா மருத்துவன்ற ஒரு வில்லேஜ் இருக்குது, ட்ரைபல் வில்லேஜ். அந்த வில்லேஜில் ஒரு ப்ராஜெக்ட் இந்த ட்ரஸ்ட்டு மூலமாக அங்கே மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம். அதில் வந்து கலந்துக்கிறதுக்காக நாங்கள் ஆர்னி கிளப்பை ஸ்பான்சர் பண்ணோம் சேர்ந்து. அப்போது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டு போனார். பெரிய கலெக்டர் மீட்டிங், எல்லா ஆஃபீஸர்ஸும் உட்காந்துட்டுருக்காங்க. அவரையும் ரோட்டரியை கூட உட்கார வச்சு அந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்காக எதுக்காக சொன்னால், அவ்வளோ சிம்பிள் மேன் எங்களே. நம்ம ரோட்டரி ஒரு பெரிய பொசிஷனில் இருந்துட்டு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ரோட்டரியில் ஜாயின் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் டவுன் டு எர்த் மேன். அவருடைய எழுந்தது ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது. அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தந்தையாரனுடைய மிக இனிய நண்பர் தான் திரு வைகுந்த் அவர்கள். ஒரு ஏறக்குறைய 10-15 ஆண்டுகளாக எங்களுடைய அண்ணாநகர் இல்லத்திற்கு தொடர்ந்து அவர் வருகை புரிவதும், அப்பாவுடன் தொடர்ந்து பல இலக்கிய கூட்டங்களுக்கு அவருடன் செல்லும் பழக்கமும், ஒரு 100கணக்கான கடிதங்களை அவர் எப்பொழுதும் சொல்ல தட்டச்சு செய்தவர் தான் என்னுடைய அப்பாவின் உதவியாளர் திரு பிரதாப் அவர்கள் ஆவார்கள். அவர் ரொம்ப உரிமையாக வந்து நாட்டுக்கு பல நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் அரசியல் தலைவர்களுக்கு, முதலமைச்சர்களுக்கு, அமைச்சர்களுக்கு என்று தன்னுடைய கனிந்த அறிவுரைகளை இந்த நாடு இன்னும் எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கருத்துக்களை எப்பொழுதும் கடிதம் வழியாக அனுப்புகின்ற ஒரு அருமையான திறப்பாடு உடையவர். இன்றைக்கு நீங்கள் இந்த படம் இங்குதான் பார்க்கிறீர்கள். ஆனால் அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பே பல சிறையில் துன்பப்பட்டு விடுதலையானவர்களுடைய இல்லங்களிலெல்லாம் அவருடைய படம் எல்லோருடைய இல்லங்களிலும் இருந்திருக்கின்றது. காரணம், அந்த சிறைக்கு போன பிறகு அவர்கள் மனம் எப்படியெல்லாம் உழன்று விடுகிறது, அவர்களை ஒரு காப்பாற்றி அவர்களை நல்வழிப்படுத்தி அந்த குடும்பத்திடம் அவர்களை எல்லாம் முறைப்படுத்தி அவர்கள் ஏதோ ஒரு தீய விளைவால் தான் இந்த சிறை வாழ்க்கையில் வந்திருக்கிறார்கள், அதனால் அவர்களை நீங்கள் ஒதுக்கி வைக்க கூடாது என்று அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுத்ததற்காகவே அந்த குடும்பங்கள் இன்றைக்கும் அவரை படமாக வைத்து போற்றுகின்ற ஒரு பெரும் பழக்கம் தமிழ்நாட்டில் உள்ளது. அவர் எனக்கெல்லாம் நான் மருத்துவர் சொல்லி மாத்திரை சாப்பிட்றேன். ஒரு நாள் ரொம்ப கடுமையா கடிந்து கொண்டார். நிலா மாத்திரை சாப்பிடலாமான்னு கேட்டார். ஏன் உடலை நீங்கள் எல்லாம் சரியா திறமா வைத்துக் கொள்வதில்லை என்று உரிமையாக, ஒரு சொல்லப்போனா எங்க அப்பாவை விட ஒரு ஓராண்டு தான் இளையவர். நான் உரிமையாகவே அவரை நான் சித்தப்பா என்று சொல்லக்கூடிய அனைத்து தகுதிகளும் உடையவர். நான் அமைதியாக கேட்டேன். ஒரு முறை எங்கள் அப்பாவுக்கு மருந்துகளை, அவருக்கு நீரிழிவு நோய் இருந்தது என்பதற்காக மருந்துகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் இதை உண்ணுங்கள் என்று அவரிடம் அவர் சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் அருகில் இருந்து ரொம்ப கரைந்து போனோம். என்னுடைய அப்பா மறைந்த பொழுதும் எங்களுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்து ரொம்ப நிறைய ஆறுதல்கள் எல்லாம் அவர் சொன்னார். அப்பா மறைந்த பிறகும் உரிமையாக எங்கள் இல்லத்துக்கு வருவார். எப்படியெல்லாம் இன்னும் செய்ய வேண்டும். இன்றைய நம்முடைய தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சருடைய பெற்றோர்கள் அவருக்கு ரொம்ப அணுக்கமாக நெருக்கமான பழக்கமுடையவர்கள்.
அவர்களுக்கெல்லாம் கூட தொடர்ந்து கடிதம் எழுதுகிற ஒரு நல்ல பழக்கத்தை அவர் மேற்கொண்டார். நிறைய அளப்பரிய பணிகளை செய்தார். நான் அவருக்கு தெரியாது, நான் ஒரு ரோட்டரியன் என்று அவருக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்கள்லாம் உங்களுடைய ரோட்டரி நிறுவனத்தில் அவரை நீங்கள் நினைவு கூறுவதே இதுதான் ஒரு தொண்டருக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய மரியாதை. நம்மளை போன்ற ரோட்டரி அமைப்புகள் எல்லாம் அவரை நீங்கள் நினைவு கூறுவது தெரியும் பொழுதே அவர் எவ்வளவு பணிகளை செய்திருக்கிறார் என்பதை எண்ணிதான் நீங்கள் இந்த மரியாதையை செய்வதற்காகவே உங்களுக்கு எல்லோருக்கும் நான் வணக்கம் சொல்ல தெரிவிக்கின்றேன். அவர் மறைந்த பொழுது ஓரிரு நாட்களிலேயே நான் அப்பொழுதே என்னுடைய முகநூலில் அவரை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். பண்பு பெட்டகத்தை இழந்து விட்டோமே, என் தந்தையாரின் இனிய நண்பரும் எங்கள் இல்லத்திற்கு தொடர்ந்து வருகை புரிந்தவருமான தமிழக காவல்துறையின் முன்னாள் தலைமை இயக்குனர் திரு வைகுந்த் அவர்கள் தன்னுடைய 90ஆம் அகவையில் மறைந்த செய்தி கேட்டு மிகவும் வருந்துகிறேன். அப்பா மறைந்த பிறகும் தொடர்ந்து எங்கள் இல்லத்திற்கு உரிமையோடு வந்து உதவியாளர் பிரதாப் வாயிலாக 100க்கும் மேற்பட்ட கடிதங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் கணினி தட்டச்சு பணிகளை செய்வித்த பாங்கை கண்டு வியந்துள்ளேன். எந்த நேர உதவிக்கும் அரணாக திகழ்ந்தவர். ஒரு முறை என் உறவினர் தன் அலுவலக பணியாளர்களுக்கு திறன் பயிற்சி நடத்துவதற்காக அண்ணா நகர் டவர் பூங்காவில் அனுமதி கேட்டபோது உடனுக்குடன் அனுமதி பெற்று தந்த ஈர நெஞ்சினர். தமிழக காவல்துறையில் 36 ஆண்டுகள் பல்வேறு பொறுப்புகளில் மக்களுக்காக சீரிய முறையில் பணியாற்றி 7 முறை குடியரசுத் தலைவர் விருதுகளை பெற்று அனைவரின் மனத்திலும் நீங்கா இடம் பிடித்தவர். இந்திய காவல் பணித் தேர்வில் 1960ஆம் ஆண்டில் இந்திய அளவில் 8ஆம் இடத்தில் தேர்ச்சி பெற்று அருணாச்சல பிரதேசத்தில் தன் பணியை தொடங்கி கடலூர், திருச்சி போன்ற மாவட்டங்களில் கர்ம வீரர் காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம் தொடங்கி பல முதலமைச்சர்களின் தலைமையில் சிறப்பாக பணியாற்றியவர். அவரின் சித்தப்பா ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் துன்பப்பட்டு கண் பார்வை இழந்து சிறையில் அடைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகி என்பதோடு மட்டுமல்லாமல் விடுதலைக்கு பிறகு விடுதலை வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை பெற மறுத்து இது என் நாட்டுக்கான கடமை, இதற்கு ஒரு விலையா என்பதை மிக பெருமையாக திரு வைகுந்த் சொல்லி மகிழ்வார். அவருடைய பணிக்காலத்தில் ஓய்வு பெற்ற பின்னரும் பொதுமக்களின் நலனுக்காக எண்ணற்ற நற்செயல்களை மேற்கொண்டவர். குற்றங்களை குறைத்ததோடு மட்டுமல்லாமல் அவை மீண்டும் தலை தூக்காதவாறு முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வர பல வழிகளை வகுத்த காவல் கோட்டமாவார். அவர் தொடங்கிய பாலாஜி கல்வி தொண்டு அறக்கட்டளை மூலம் பல முன்னாள் சிறைவாசிகள் மறுவாழ்வு பெற்று நல்ல மனிதர்களாக தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார். இதனால் பொதுமக்கள் பலர் தங்களது வீடுகளில் இவரது ஒளிப்படத்தை வைத்தும் சிலர் தங்களது குழந்தைகளுக்கு இவரது பெயரை சூட்டி மகிழ்ந்ததையும் என் தந்தையார் பலமுறை பாராட்டி சொன்ன நிகழ்வுகள் என் நினைவில் நிழலாடுகின்றன. என்னுடைய தந்தையாரின் 85ஆம் பிறந்த நாளை முன்னிட்டு அப்பாவுக்கு அவர் எழுதிய கடித வரிகள், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த அமுதுக்கு ஔவை என்று பெயர், அந்த ஔவையின் தமிழுக்கு நான் அடிமை. அப்பாவின் தீராத சர்க்கரை நோய்க்கு அவராகவே மாத்திரைகளை வாங்கி கொண்டு தந்தையிடம் வழங்கிய போது அவரது அன்பை கண்டு நான் கண்ணீரில் நனைந்தேன். என்னிடம் பல முறை உடலை உறுதியாக வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியதோடு மருத்துவர் எனக்கு பரிந்துரைத்த மாத்திரைகளை உட்கொண்டு வருவதை கண்டித்தவர். உள்ள தூய்மையும் உடல் உறுதியும் தான் நம் இரு கண்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்திய பண்பாளர் வைகுந்த் அவர்கள் இன்று படமாகிவிட்டாலும் அவர் சொல்லித்தந்த பாடங்கள் என்றென்றும் நினைவில் நிலைத்து நிற்கும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும், ரோட்டரி நண்பர்களுக்கும், அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும், உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று
அப்பொழுது எழுதியதை மீண்டும் உங்களிடம் இப்பொழுது படித்து காட்டுகிறேன். அவர் என்றைக்கும் பாடமாக இருப்பார் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம். IPS G, and a warm welcome to one and all present here. Our beloved Shri V.Vaikunth IPS, former DGP of Tamil Nadu and Charter President of RCMCC. He is our pride and inspiration, our heartfelt condolence to his family and friends and also to ourselves. Our memory of him will always step us forward to achieve greater doings to the society through our club as a dedication of his memories. His presence, soulful living, will be felt by our good doings. Shri V.Vaikunth sir is always there with us in other forms that we believe. Step our confidence to do more and to add more to his legacy. Thank you. Good evening, one and all. It is indeed a somber moment for the entire family, but I would like to infuse a little bit of enthusiasm into the crowd, because my dad was, as far as I know, he was one of the most enthusiastic human beings I've ever met. So, எல்லாரும் வந்து 10,000 போலீஸ் சொல்கிறாங்க, பட் ஆக்சுவலி the list is initial list was 10,000, because I and my mother know it, and my brother, of course. The final list was 11,700 policemen were recruited. So, and this I clarified with somebody who was really close to my father, Mr. Tyagarajan, who was my dad's personal assistant for almost 5 years, right from Uniform Services Recruitment Board to the initiation of Greater Chennai Police. So, well, my father was a man of honor, man of respect. He had his unique ways of doing things, but nevertheless, he got it done. And that was one of the highlights of his career as a policeman. As one of the former chief secretaries mentioned on the day of the funeral, a very unassuming police officer, unlike many others, and I have learned a lot from him personally. It is a great loss for us, but then the way in which he was given a fitting farewell on 11th of July, it was like my sister-in-law always keeps telling, it was a celebration, and I feel it is time for us to celebrate his life, He was a great man. And I always keep telling my friends, he is the Sachin Tendulkar of Indian Police Service, because he is the most decorated police officer in the history of Indian Police. And that's a very, very proud moment for us as a family. And of course, the entire Tamil Nadu Police Force, and later the yeoman service that the Rotary has been rendering. Everybody, there are certain special moments which he used to share with me, for example, when 11,000 cops, almost 12,000 cops were recruited. He was so meticulous and he was so disciplined, because he anticipated a lot of pressure from sources to recruit people according to their will and wish, but he was very, very stern and very, very, he put his foot down. And in fact, it was my mother who set the question paper for in Tamil and in English. And he ensured that all the application forms were circulated without any discrepancy through State Bank of India. So, and the Nariya police officers and police serving cops and SIs and DSPs, அவங்களாம் அவங்களோட உருக்கமான கதைகள்லாம் சொல்லும்போது எனக்கு அப்படியே வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு காவல் தெய்வம் சொல்லிட்டு பயங்கரமாக புகழ்ந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப, இன்னொரு மூமெண்ட், நிறைய பேர் மிஸ் பண்ண சில மூமெண்ட்ஸ்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். when he was director of fire service, நிறையா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது, and there was a lot of child labor. Instead of addressing
or instead of tackling the owners of the fireworks factory, he went directly to the core issue and said, why are children working? Why are children even working? And so Little Sivagasi and in and around districts, he set up, he requested schools to educate those children. So, he always went into the fundamentals and the core issues of a core challenges of a particular issue and addressed them. And he led a very glorious life, and I'm really honored to be, and of course my brother and my mother also. We are all honored to be a part of his life. At this juncture, I would like to thank. I would like to thank everybody, but a few people in particular. All the Rotarians of Silver Beach, and MCC at present. So, former Silver Beach and now NCC, and in particular Anand and Lata, 10th and 11th வரைக்கும் கூடவே இருந்தாங்க. நான் அவ்வளோ ரோட்டரியோட என்னோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மி. I've just been a part. My brother and I and my mother, of course, has been part of many functions, but my brother and I were part of 3 induction ceremonies, and it was a good experience. At this juncture, I'd like to thank Anand, Lata, Loganathanji, and several other Rotarians. If I failed to mention a few names, please pardon me. And on a personal note, I'd like to thank, because I was there in his last moments, when he just breathed his last, I was there with him. I'd like to thank all his former PSOs, a few of them are here, Sriram, Chandru. In particular, I'd like to thank Satish, his all in all, நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் எங்கள் அப்பா கிட்ட, உனக்கு செகண்ட் பேரன்னு ஒருத்தந்தானா அது வந்து சைத்தன்யனுக்கு அப்புறம் சதீஷ் தான். ஸோ மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ ரியலி, இஃப் ஐ மிஸ்ட் அவுட் ஆன் a few names, please pardon me. And as a final note, I wish his soul rests in peace. He's led a glorious career, glorious life, as I mentioned. And I'd like to thank everybody for being a part of this function. Whoever organized this function, I'm indeed thankful. Thank you very much. God bless. Thank you so much, everyone. I'm one of those, who keep saying that I am the fan club president of Mr. Vaikunth. So I'm so indeed honored to be here. And yes, he was an amazing guy, an amazing father-in-law, someone who just spoke his heart and lived his life, in a very glorious way. But then, everything was possible because of his wife. Amma, you did well. Kudos to you. Hats off to you. You're the rock behind that man, and you just gave him a great life. We are here to celebrate you as well, because you deserve it every bit as that man. And I'm so jealous of you, all of you, who got to spend so much time with him. Seriously, I'm so jealous, I can't tell you. Daddy, I have a bone to pick with you. I'll pick it up with you later. But really, thank you all. And on behalf of this wonderful family, I'm so grateful. Thank you so much for being here and honoring us with all those wonderful details about him that we couldn't enjoy, and you guys enjoyed because of us. We let him be free. Amma, you let him be free. You were amazing. Thank you so much. Thank you. So I am Rtn. Lata Kamlesh, past president of Rotary Club of MCC. More than that, I stand before you as a devoted admirer of our beloved Shri V.Vaikunth, a man of immense humanity, a majestic grace, and an extraordinary sense of humor, whose life touched countless hearts. So as we come to the close of this heartfelt memorial, I extend my sincere gratitude to everyone who has gathered here to celebrate and honor the remarkable life
and enduring legacy of Shri Vaikunth. Our heartfelt thanks goes to TVK Vijay IPS Senior Security Advisor to the Ministry of Home Affairs and DGP Ramanujan, IPS former General of Police, and all the distinguished police officials for gracing this occasion with your presence and for sharing your heartfelt tributes. We are deeply grateful to our respected PDG Vinod Sarogi, PDG Olivannan, and DG Ganapathy Suresh, and to all the Rotarians from other Rotary clubs. Your heartfelt words beautifully reflected the love, the admiration, and respect that Vaikunth sir has earned through a lifetime of selfless service. Our deepest gratitude goes to Vaikunth sir's beloved family, his loving wife, Amma, and the beloved sons, Dr. Vijay, Dr. Aravind, daughter-in-law, Deepa, and the beautiful grandson, where is he? Ganesh, Chaitanya, and above all, okay, I'm losing words because I've been with him. நான் பார்க்கும்போது I asked him, what was Tata to you? He was a smart guy. அவர் தாத்தான்ற ஒரு இதே கிடையாது. He was, speaking like ஒரு friend மாதிரி. He was smart guy. He was, அதெல்லாம் வந்து I'm just recording. I'm losing my words now. Okay, through Vaikunth sir is no longer with us in person. His smile, his kindness, his laughter, and his noble deeds will continue to live in our hearts forever. Thank you once again. And எப்பவுமே Vaikunth sir சொல்வார், யார் வீட்டுக்கு போனாலும் எந்த சுச்சுவேஷனில் வீட்டுக்கு போனாலும் சாப்பிடாம அவர் அனுப்ப மாட்டார். We have to have the meal. அம்மா கையால் செஞ்சு உட்காந்து சாப்பிட்டு போன்னுவார். ஸோ வித் தட் குட் நோட், ப்ளீஸ் எல்லாரும் இருந்து ப்ளீஸ் சாப்பிட்டுட்டு போகணும். வயிறார மனசார அவரோட குட் சோல் கடவுளுடைய பாதத்தில் என்றும் அதே மெஜஸ்டிக்கோட எப்படி அவர் இங்கே இருந்தாரோ அதே கம்பீரத்தோட அங்கேயும் ஹெவனில் இருக்கணும்னு சொல்லிட்டு லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹிஸ் டிபார்ட்டட் டிவைன் சோல். Thank you so much for joining, and thank you all. Thank you.